ரெட்டை குட்டைகள் எடுக்க வந்திருக்கிறோம். குயிக்கர் அவதார் எடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் சேலம் மாவட்டம் தலையாசல் வட்டம் மும்முடி கிராமத்துலேருந்து வரோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயிக்கர் கன்றுகள் நீங்கள் எடுத்திருந்தீங்க லாஸ்ட் வருஷம். எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்துட்டு அதை நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். கண்ணெல்லாம் தெளிவாக இருக்குது. பிடிச்சதான் எடுத்துக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலேருந்து வர்றோம். எங்கள் தொழிலுக்கு வந்து வளர்ந்த தென்னை மரம் தான் தேவைப்பட்டது. அது யூடியூப்பில் பார்த்தேன். இந்த பசுமை உலகத்தில் இருக்கிறதா தெரிஞ்சது. அதுக்காக இங்கே வந்து கண்கள் தாராவூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கிறவங்க பாலசுப்ரமணியம் யூடியூப் மூலமாக பார்த்தவங்க. அதை வச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெரிய கண் வந்து 100 கன்று தேவைப்பட்டது. அதனால் இங்கே வந்து நாங்கள் கண்ணை பார்த்துட்டு கண் நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 100 கன்று வந்து குயிக்கர் எடுத்துருக்கிறோம். எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கன்றுகள் கிடைக்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதமே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம். நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன். நான் ஏற்கனவே பசுமை பூமிக்கு வந்து இந்த குயிக்கர் அவதார் ஒட்டுக்கன்று வாங்கிட்டு போயிட்டு என் தோப்பில் நடவு செஞ்சேன். எல்லா இடத்துலையும் வந்து சின்ன கன்று பாக்கெட் போட்ட கன்றுகள் இருக்கும், சில பெரிய கன்றுகள் வந்து பாக்கெட் போட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து கீழே பதியம் பண்ண பெரிய கன்று இருந்தது. நான் வாங்கிட்டு போயிட்டு நடவு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போய் நான் என்னோடய தோப்பில் நடவு பண்ணி பார்த்தேன். எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. இது வந்து வேர் ஓடி உங்களுக்கு வராது, எப்படி நீங்கள் இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேலியாகவும் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோப்பில் இந்த கன்று நல்லா வளர்ந்து வந்து இன்றைக்கி காய் காய்ச்சிட்டு இருக்குது. அதனால் திரும்பவும் நான் பசுமை பூமியை நான் காண்டாக்ட் பண்ணி மறுபடியும் என்னோடய இன்னொரு தோப்புக்காக நான் வந்து இந்த குயிக்கர் அவதார் ஒட்டுக்கண்ணை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுகள் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசுமை பூமியை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அவர் சாரே வந்து விவசாயிகளின் சேவகன். அவர் மிஸ்டர் நடராஜன் சாரே வந்து எங்களோட தோட்டத்துக்கு வந்து எப்படி கன்று நடவு பண்ணுறது, எவ்வளோ தூரத்தில் ஒவ்வொரு கண்ணுக்கும் இடைவெளி வரணும், நடவு பண்ணும்போது என்னென்ன உரங்கள் போடணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து அவங்க எனக்கு வந்து வழி நடத்தி கொண்டுட்டு போனாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி குயிக்கர் அவதார ஒட்டுக்கன்று பெரிய கன்று நடும்போது அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு குச்சி ஊனி அதில் கட்டி நடவு பண்ணணும். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு உரம் போடணும், எப்படி என்னங்கிற விவரம் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. அதுபடி நான் நடவு பண்ணி இன்றைக்கி எனக்கு 2.5 வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துருச்சு இந்த கன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் நான் பசுமை பூமியை தொடர்பு கொண்டு இப்போ கன்று வாங்குறதுக்காக நான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பசுமை பூமி கால் சென்டரை தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம், என்னென்ன உரங்கள் வாங்கலாம், ஒரு கண்ணுக்கு எவ்வளோ உரங்கள் வைக்கலாம் என்னங்கிறது முதற்கொண்டு நீங்கள் அவங்கள்ட்ட சந்தேகங்கள் கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அவங்களும் உங்களை தொடர்பு கொண்டு அறிவுரைகளையும் என்னென்ன உரங்களையும் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. நன்றி, வணக்கம். வாங்க, நம்ம விவசாயி சொன்ன மாதிரியே நம்மளோட பசுமை பூமியில 1 வருடத்திலிருந்து 2 வருட குயிக்கர் அவதார் ஒற்றுக்கன்றுகள் குறைந்த விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நீங்களே பாருங்க, நம்ம பசுமை பூமியில இதே மாதிரியான குயிக்கர் அவதார் கன்றுகள் தண்டு கனமாகவும் நீளத்திலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நீங்களே பாருங்க, பேக்கெட் இல்லாம இந்த கண்ணு எவ்வளோ தண்டு கனமா வீரியமா பூச்சி தாக்குதல் இல்லாம எவ்வளோ ஹைட் போயிருக்குதுன்னு. எப்படியும் இந்த கண்ணு சின்னது வாங்கி நோய் தாக்குதல் இல்லாம வளர்த்து வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். ஆனா இதை நாங்களே வளர்த்து தரதுனால 1 to 2 வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வந்துடும். பசுமை பூமியில் 3 மாத கண்டிலிருந்து ஏறக்குறைய 1 வருடம் 2 வருடம் வளர்ந்த குயிக்கர் அவதார் கண்டுகளும் நம்ம பசுமை பூமியில் விற்பனைக்கு கிடைக்குது. இந்த குயிக்கர் அவதார் என்றன்னு சொன்னால் தென்னை மரத்தை பூச்சி நோயிலிருந்து பாதுகாத்து அந்த தடுப்பு மருந்துகளையும் கொடுத்து நீங்கள் தோட்டத்தில் வைக்கும்போது உங்களுக்கு பராமரிக்கிற செலவு, பூச்சி நோய் கட்டுப்படுத்துகிற செலவு கண்டிப்பாக குயிக்கர் அவதார் உங்களுக்கு ஒரு 2-2.5 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு நாங்களே 1 வருடம் 2 வருடம் பெரிய பையில போட்டு வளர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் வந்து தேங்காய்க்கும் இளநீக்கு உள்ள ரகங்களை வளர்த்து கொடுக்குறோம். விவசாயிகள் வந்து இந்த குயிக்கர் அவதார் பசுமை பூமி கண்டுகளை வாங்கி பயிரிட்டு பூச்சி நோய் கட்டுப்பாடு, பராமரிப்பு, மெயின்டெனன்ஸ் இதிலிருந்து விடுதலை பெற்று நல்ல ஒரு லாபகரமான தென்னை விவசாயத்தை பயனடைவதற்காக இந்த மாதிரி குயிக்கர் அவதார் கண்டுகளை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 ரகம் கன்று வாங்கி காய்ப்புக்கு வந்த வாடிக்கையாளர் விவரம் பார்க்கலாம். திரு தவசீலன் தேனி, திரு வசந்த் தென்காசி, திரு குழந்தைசாமி ஆந்திரா, திரு லோகநாதன் சேலம், திரு நவீன் பாண்டிச்சேரி, சீனிவாசன் தேனி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு இளங்கோ திருமணச்சேரி, திரு மார்க் திண்டுக்கல், திரு மாதவன் திருநெல்வேலி, திரு ஆனந்தன் சென்னை, திரு கார்த்திக் சேலம், திரு மணி மதுரை,
திரு அன்பராஜ் திண்டுக்கல், திரு கதிர் காரைக்குடி, திரு பரமசிவம் ஈரோடு, திரு யோகவேல் உடுமலைப்பேட்டை, திரு சுப்பிரமணியன் விருதுநகர், திரு அங்கையன் தேனி, திரு மாறன் காரைக்குடி, திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு முருகையன் அறந்தாங்கி, திரு பூபதி கரூர், திரு சசிகுமார் மதுரை, திரு பாஸ்கர் சிவகங்கை, திரு குணசேகரன் வாணியம்பாடி, திரு மணிமாறன் கம்பம், திரு ஜேசுதாஸ் தேனி, திரு லக்ஷ்மணன் தென்காசி, திரு சீனிவாசன் நாயுடு. பசுமை பூமியினுடைய பூம் பூம் பூஸ்டர்ல கியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம் பூம் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம் பூம் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை,